ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். இது லிவ் ஃப்ரீ டு எக்ஸ்ப்ளோரோட அடுத்த வீடியோ. நாங்கள் ஒரு 3 months முன்னாடி டெல்லி போயிருந்தது நிறைய பேருக்கு இப்போ எங்கள் வீடியோஸை நீங்கள் பார்க்குறீங்கன்னா டெல்லி போனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கரெக்டாக. ஸோ அப்போ வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து நிறைய போட்டிருந்தோம். அப்போ வந்து இந்த ராஜ்காட் போனது வந்து என்னால் ஆட் பண்ண முடியல. ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணுவோம். அதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து சில பேருக்கு தேவைப்படும்ல, பார்க்கணுன்ட்டு விருப்பப்படுறவங்க இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கான டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணுவோம். அதோடு சேர்ந்து நான் வந்து அன்றைக்கி அந்த ட்ரிப்லேயே வந்து ஒரு 3 டெம்பிள் டெல்லியிலே போனோம். ஸோ அதுவும் வந்து இப்போ டெம்பிள் போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து போனாங்கன்னா ஃபஸ்ட்டு எத்தனை டெம்பிள் இருக்குது அந்த ஊரில், அதெல்லாம் போகலான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் வந்து நான் இதில் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத போட்டுருக்காங்க. கிஷன் காட் ரைட்டு. ஆக்சுவலாக ராஜ்காட்டை நாங்கள் போக போகிறோம் இப்போது. பட் அது இல்லாமல் வீர் பூமியும் இருக்குது. வீர் பூமி டைம் இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் வந்து ராஜ்காட் போகிறோம். இதுதான் ஒன் ஆஃப் தி என்ட்ரன்ஸ் ஃபார் ராஜ்காட். பட் ஆனால் வந்து ராஜ்காட் ஆக்சுவலாக வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த லாண்டெல்லாம் இருந்து கொஞ்ச நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் மேலே இருந்து கீழே இறங்கி வந்தால் அங்கே ஷூ வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். நீங்கள் அங்கேருந்து சமாதியாக இருக்கிறனால நீங்கள் ஷூஸ்லாம் கழட்டி வச்சுட்டு தான் உள்ளே போகணும். நீங்கள் உள்ளே போனீங்கனாலே வந்து அவங்க செம்மையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் கீழே போனீங்கன்னா காந்திஜியோட சமாதி இருக்கும். நீங்கள் வந்து அங்கே போய் பார்க்கலாம். ஸோ சில வீடியோ கேப்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து நீங்கள் ராஜ்காட் போகிறதா இருந்தால் நாங்கள் இந்தியா கேட்லேருந்து ஆக்சுவலாக ராஜ்காட் போனோம். உங்களுக்கு வந்து அங்கே பார்க்கிங் வந்து ரொம்ப தூரம், அது ஒரு பெரிய ஏரியா. ஸோ வந்து என்னென்னா நீங்கள் யார் கூடயாவது காரில் போகிறீங்க இல்லை கேபில் ஏதாவது போகிறீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கேட்டில் வந்து அவங்கள ட்ராப் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வாக் பண்ணி போகிறது ஈஸி. அவங்களுக்கு பின்னாடி நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களை பிக் பண்ணிப்பாங்க. இல்லாட்டி வந்து அது பயங்கர டிஃபிகல்ட். நீங்கள் வந்து பார்க் பண்ணிவிட்டு எல்லாருமா நடந்து போகிறதா இருந்தால் அது ஃபர்ஸ்ட் திங். நீங்கள் அங்கே போகிறதா இருந்தால் யூ கேன் ஸ்பெண்ட் ஈஸிலி அபவுட் 40-45 minutes போயிட்டு. நீங்கள் சில பேர் அங்கே வந்து வீக்கெண்டில் நாங்கள் போனனால நிறைய பேர் வந்து அங்கே லானில் ஃபுல்லாக இது ஃபேமிலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வி வர் ஏபிள் டு see that. அண்ட் அங்கே வர பீப்புளுமே வந்து என்னென்னா தே ஆக்சுவலி நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட் பிளேஸ். ஸோ வந்து அவங்க சல்யூட் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் ஆல் தி அதர் ரெஸ்பெக்ட் தட் தே ஆர் ஆக்சுவலி ஷோயிங். ஸோ அது வந்து யூ கேன் ஆக்சுவலி எவிடென்ட்லி see that நீங்கள் அங்கே அந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா. இன்னொரு மெயின் மேட்ரு வந்து என்னென்னா எங்களுக்கு நடந்தது. நீங்கள் ஷூஸ்லாம் வந்து நீங்கள் வெளியில் வச்சுட்டு போகிறீங்கல்ல, அதுக்கு வந்து நீங்கள் பே பண்ண மாட்டீங்க. அதனால் நீங்கள் வந்து ஓப்பனில் தான் வச்சுட்டு போகணும். ஸோ நாங்கள் போனதுக்கப்புறமா என்னோடதையும் என்னோடய ஃபாதர்ல ஷூஸும் வந்து என்னென்னா அவங்க வந்து அங்கே திருடிட்டு போயிட்டாங்க. இது ஆக்சுவலாக வந்து என்ன, இது சொல்கிறப்ப எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இது மகாத்மா காந்திஜியோட இதுக்கு சமாதிக்கு முன்னாடி ராஜ்காட் இந்த மாதிரி பீப்புள் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய சர்ப்ரைஸ். எனக்கு அன்றைக்கி பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்தது. பட் இருந்தாலும் வந்து யூ கேனாட் ஆக்சுவலி டூ எனிதிங் அபவுட் இட். ஸோ இதில் எங்களோட லேர்னிங் வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி குரூப்பாக போகிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஏதாவது ஒரு தனியாக ஒரு பேக் மாதிரியோ ஏதோ ஒன்று இருந்தது அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து அதுக்குள்ளே போட்டு அதை நீங்கள் வச்சுட்டு போயிடுங்க. திருப்பி இந்த ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா அங்கே பார்த்துக்கிறதுக்கு இல்லை, நீங்கள் வச்சுட்டு போகணும். ஸோ அதனால் நீங்கள் அப்படி வச்சுட்டு போயிடலாம். ஓகேயா? ஓகே. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்த இடம் வந்து பிர்லா டெம்பிள். ஸோ இது வந்து ஆக்சுவலி லக்ஷ்மி நாராயணர் டெம்பிள். இங்கே நிறைய இருக்குது. லக்ஷ்மி நாராயணர் தான் இங்கே ஆக்சுவலாக ஃபேமஸ்ஸு. ஸோ அதனால் வந்து என்ன, இங்கே இவங்க பிர்லா கட்டினதான் அப்படின்ட்டு சொன்னாங்க. உள்ளே வந்து எல்லா ஸ்டாச்சுவுமே மார்பிள்லேயே பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வந்து உங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபோனு, மொபைலு, ஸ்மார்ட் வாட்ச் எல்லாத்தையுமே நீங்கள் வெளில வச்சுட்டு பர்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து
பேட்சாக பிரிச்சுக்கிட்டோம். ஸோ வந்து என்ன நாங்கள் கம்ப்ளீட்டாக எல்லோரும் இன்னும் வெளில வச்சுட்டு போகல. ஏன்னா இங்கே வந்து கிளாக் ரூம் இருக்குது, பட் அதுக்குமே வந்து ரொம்ப கூட்டம் இல்லை. பட் இருந்தாலும் எந்த அளவுக்கு செக்யூர்னு தெரியாதனால நாங்கள் வந்து ஒரு செட்டு நான், என் பையன், என்னோட மாமனார் 3 பேர் முதல்ல போயிட்டு, அதுக்கப்புறமா வந்து என் ஒய்ஃபும் என்னோட மதர்லாவும் போயிருக்காங்க. ஓகே, உள்ளே வந்து ராமர், சீதை, லக்ஷ்மணரோட இது மார்பிள் ஸ்டாச்சு ஒன்று இருந்தது. லக்ஷ்மி நாராயணர் இது ஸ்டாச்சு இருந்தது. அது இல்லாமல் தனியாக வந்து கிருஷ்ணரோட ஸ்டாச்சுவும் ஒன்று இருந்தது. ஸோ வந்து என்ன, அவங்க முக்கால்வாசி எல்லாமே மார்பிள்லே தான் பண்ணியிருக்காங்க. உள்ளே ஃபுல்லாகவே ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பராக இருக்குது. இந்த ஜெய்ப்பூர் ஸ்டைல்லாம் வந்து இருக்கும்ல, பெரிய பெரிய பேலசஸ் மாதிரி, அந்த மாதிரி தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு உள்ளே கேமரா எடுத்துகிட்டு போக முடியாதனால என்னால் வீடியோ எடுக்க முடியல உள்ளே போயிட்டு. பட் ஆனால் நீங்கள் தனியாக இங்கே வரதா இருந்தால் கண்டிப்பாக அது வரலாம். ஓகே, அங்கே பிர்லா மந்திர் பக்கத்துலேயே வந்து திருப்பதி பாலாஜி டெம்பிள் இருக்குது அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 2 minutes தான், அப்படியே காரில் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டோம். இந்த கோயிலுமே ஆக்சுவலாக வந்து சூப்பராக இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக காலையில் ஒரு 9:30 அந்த மாதிரி போனோம். பிர்லா மந்திர் முடித்தோன்னே டேரெக்டாக இங்கே வந்துட்டோம். நாங்கள் போகிறப்போ வந்து ரொம்ப க்ரௌட் கிடையாது. ஸோ டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. திருப்பதி பாலாஜி டெம்பிள் திருப்பதியில் இருக்க மாதிரி இங்கேயும் வந்து கூட்டமாகிடுச்சுன்னு அந்த மாதிரி லைனில் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் உள்ளே போய் வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறக்காண்டி எடுக்கலை. பட் யாரும் இங்கே ஆக்சுவலாக ஸ்டாப் பண்ணலை. பட் நானாகவே வீடியோ எடுக்கலை. பட் ஆனால் நீங்கள் வந்து அந்த பிர்லா மந்திர் வந்தீங்கன்னா இங்கேயும் வரலாம் கண்டிப்பாக. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஆக்சுவலாக திருப்பதி அப்படியே ரிப்ளிகா மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன டெம்பிள் தான். பட் ஆனால் வந்து என்னென்னா உங்களுக்கு க்ரௌட் மெயின்டெனன்ஸுக்கெலாம் அவங்க ஆல்ரெடி ஓரளவுக்கு அவங்க டீசெண்டாக பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப க்ரௌட்லாம் வந்ததுனாலும் மேனேஜ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் கோயில்லையே வந்து வெல் மெயின்டைன் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. நீங்கள் வேணால் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து இது ஹால் நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து ஆக்சுவலாக அந்த தேவஸ்தானத்தில் வந்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு ரூம்ஸ் மாதிரி கூட உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து அவங்க ரூம்ஸ் மாதிரி தான் புக் பண்ணிவிட்டு வெளில செக் அவுட் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இது இல்லாமல் அன்றைக்கி வந்து நாங்கள் அக்ஷர்தம் கோயில் போயிருந்தோம். பட் அது வந்து நீங்கள் உள்ள வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்காண்டி நான் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் எடுக்கல. பட் நீங்கள் இந்த 2 கோயிலோடு சேர்ந்து அக்ஷர்தம் கோயிலும் நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் ராஜ்காட்டை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன். அண்ட் 3 கோயில் போயிருந்தோம். 3 கோயில் உள்ள வீடியோ எடுக்க முடியலனாலும் என்னால் முடிஞ்ச டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருந்தேன். நீங்கள் வந்து அங்கே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 3 கோயிலுக்கு சர்ச் பண்ணி கண்டிப்பாக யாராவது உங்களை கூப்பிட்டு போகிறாங்க இல்லை நீங்களே போகிறதா இருந்தால் சர்ச் பண்ணி நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. 3 கோயிலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ டெல்லி யாராவது இப்போ ரீசெண்டாக போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை டெல்லியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனல் லிவ் ஃப்ரீ டு எக்ஸ்ப்ளோருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து நான் போடுற எஃபர்ட் உங்களை உடனே வந்து உங்களுக்கு உடனே தெரியும். அண்ட் எனக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டராக இருக்கும். Thanks again. See you in the next video. Bye-bye.